எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இது செட்டினோட ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதை எப்படி செஞ்சேன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான என்ன பொருளுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் துருவன தேங்காய், கொஞ்சம் 5 வரமிளகா, ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, முந்திரி பருப்பு குருணை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா. இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு வடைச்சட்டியில் வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். எப்பயும் நான் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் வச்சு தான் வறுத்து எடுப்பேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் அடிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குக்கரில் மஞ்சள் பொடியும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது நமக்கு 2 விசில் போதும். உங்கள் குக்கர் விசில் எப்படின்னு வேகிறத பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 2 விசில், என்னோடய குக்கர் 2 விசில் போதும், அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இது நம்ம மிளகா பொடி வேறு எதுவும் தேவையே இல்லை. நம்ம இது வறுத்து தான் அரைச்சி போட போகிறோம். மசாலா பொடி இல்லைனாலும் நமக்கு இதை டக்குன்னு வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன், நிறையெல்லாம் விடலை. நான் கொஞ்சம் 5 வரமிளகா போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கத எல்லாத்தையும் போட்டுவிடுவோம். பாருங்கள், மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா சொன்னாலே நான் முந்திரி பருப்பு வந்து குருணையாக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குருணை இல்லை அப்படின்னா, நான் அரைக்கிறதுங்கிறதுனால குருணை போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக இருக்க ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா தாராளம். இப்போ பார்த்திங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துக்கங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த லைட்டாக வறுபட்டால் போதும். ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்துக்கங்க. வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கீங்களா? சின்னதாக இருந்ததுனால 10 வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 வெள்ளைப்பூடு வச்சுக்கோங்க. ஒரு இஞ்சி துண்டு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர்த்து வறுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்ட பிறகு இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. நம்ம ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைக்க வேணாம், நல்லாவே நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இப்போ அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சிக்கனுக்கு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாவே. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கடைசியாக ஒரு 10 சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக உரித்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம அந்த மசாலாலாம் வதங்கினோடனே அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் 1-2 அரைச்சி போடுவோம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா அடுத்து தக்காளி போட்டு நம்ம வதக்க மாட்டோம். அந்த பேஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அரைப்போம் இல்லையா, அதோட ஒரு தக்காளியும் பழத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா அது எல்லா பேஸ்ட்டும் சேர்ந்து இது வதக்கும் போது அது நல்லாயிருக்கும். இது காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் அப்படி இருக்கிறதுனால அது அரைச்சி போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவை அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரே ஒரு சுத்தம் அரைச்சாலே போதும். தக்காளி பழம் அரைஞ்சிரும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது அந்த வெங்காயம் வதங்கியிருக்கு இல்லையா, அதில் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் லைட்டாக அலம்பி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம தனியாக வேறு மிளகா பொடியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லவே போட்டு வேக விட்டுருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா மசாலா வந்து இந்த பச்சை வாடை போகட்டும். உங்களுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மூடி வதக்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் 1-2 அரைப்பட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்டெல்லாம் அரைக்கல. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. ஒன்று 2 அரைச்சி வச்சுருக்கத நம்ம சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சு. ஒரு 2 விசில் வேகட்டும். போன்லெஸ் சிக்கன்
எலும்பு இல்லாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இதை கொஞ்சம் வதங்குறதுக்கு மூடி வைங்க. வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதங்கட்டும். எல்லாம் மசாலா ஒன்று சேர்ந்து சிக்கன்லேயும் பிடிக்கணும் நமக்கு. நான் சிக்கன் வேகும் போதே உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை பாருங்கள், சிக்கன் வாடை வந்துருச்சு, வெளியில் வரைக்கும் வந்துருச்சு. வந்து உட்காந்துட்டார், பக்கத்துலேயே வந்துட்டார். அவருக்கு இந்த சிக்கன் போட மாட்டோம் நாங்கள், அவருக்குன்னு தனியாக இருக்கும். அவருக்கு வெறும் உப்பெல்லாம் போடாமல் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருப்போம். இருந்தாலும் அந்த சிக்கன் வாடை வந்தவொடனே வந்துடுவான், கிச்சன் பக்கம் ஒடியாந்துடுறது. வாசத்தை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருவோம். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா கொதித்து வருது. மசாலா நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஆஹா, இன்னைக்கு அம்மா சிக்கன் செய்கிறாங்க. அம்மா, சிக்கன் எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியாம்மா? சரி, நான் உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணுறேன். நீ கொடுப்பேன்னு நினைக்கிறேம்மா. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடலாம். இது வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இடியாப்பம், ரசம் சாதம், அதுக்கெல்லாம் இது செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.